எங்க அண்ணா வீட்டுக்கு வந்தாச்சு. வரங்க செய்யறாங்க இதை எத்தனா வகை வகையா செஞ்சுக்கிறான் பிரகாஷ் இன்னைக்கு. ஆனா செஞ்ச அண்ணி தான் வந்து பார்த்தோன்னா வேர்த்து வந்துக்கிறாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஆமா, மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. நாக்கு மீன் பஜ்ஜி செய்ய போறேன் பேபி. நாக்கு மீன் பஜ்ஜி? ஆமா. என்னம்மா எத்தமரா பஜ்ஜியா? எல்லாரும் இலக்கணம் போடுங்க, போடாம போங்க, நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஷ்ணா ஜஷிதா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் பேரு அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அப்படியே பாப்பாவை பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஜஷிதா நீ என்ன பண்ற? நீ என்ன செய்யுதா? எட்டலையா கிச்சனு? இன்னும் செடியை பூலாம் தொட்டு தொட்டு பாக்குறாங்க அத்தை. ஒரிஜினல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அப்படியே பாப்பாவை பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. இது என்னடா இது மூங்கில் இங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாத்துனுக்குறாங்க. நல்லா இருக்காமா? முழுங்கலமா தீவு பண்ண காஞ்சி போகுமா வெள்ளையா? இது என்னடா பச்சை பச்சைன்னு அப்படியே இருக்கு. ஒரிஜினல் இலை இருக்கும், அது ஒரிஜினல் இலை. பெயிண்ட் அடிச்சிராங்க, அதுல பச்சை கலர் சுருங்கிடுச்சு. ஆனா இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் தான். ஆனா குச்சி மட்டும் ஒரிஜினல், எல்லாம் ஒரிஜினல் நடிச்சினேன் போல. குச்சி மட்டும் தான் மூங்கில் ஒரிஜினல். ஆமா. சோ இதுக்கு வந்து பபிள்ஸா கூழாங்கல் வந்து ஆர்டர் பண்ணி அந்த பபிள்ஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த குச்சி என்னமா கூழாங்கல்ல கலர் அடிச்சு தரியா? சரி வா தாச்சு தாவா. கூழாங்கல்ல நீ அப்படியே வச்சிடாத, நான் கலர் அடிச்சு தரேன், அதுக்கப்புறம் வை அப்படின்றாரு. இந்த மாதிரி யாஷ்வி வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் போணுமா? யாஷ்வி குட்டி பாப்பாவா? நாங்க எல்லாரும் மாலதேக்கா வீட்டுக்கு போறோம். சரி நம்ம வீட்டுக்குலாம் வந்திருந்தாங்கல்ல, அதனால வந்து கூட்டாங்க அங்க போ வாங்க சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாலதேக்கா வீட்டுக்கு போறோம். எல்லாரும் வச்சா நல்லா இருக்குதான் அத்தைக்கு. வந்திருக்காங்க. நம்ம ஜாலியா போலாம். ஓபன் பண்ண, அன்பாக்ஸ் பண்ணு, நாங்களே பார்க்கல இன்னும். ஆமா கண்ணு வேற கொஞ்சம் பொடியா இருக்கும், பார்த்தா பெருசா இருக்க மாதிரி. பெருசா இருந்தா நல்லா இருக்கும். இந்த அப்படியே பொடியா இருந்தாலும் சாக்கு இருக்கு. வா யாஷி வா, இங்க வா. வெக்க வந்துரும் உடனே. நம்ம கையில வச்சத படி கை வச்சி நம்ம கையில வெட்டடா. அம்மா கோப்பவே விட்ட இந்த இப்ப பிரி எங்க அம்மா கையில வெட்டிடாதன்றாரு. ஏய் பொத்துன் போடாத, டைல்ஸ் வினர் கல்லு தானே. அப்படியே வெட்டுங்க, பையை தான் பையை வெட்டுங்க. என்ன பண்ண போறீங்க? அந்த பையை அது வேணாம், அதெல்லாம் இந்த பை பெருசா இருந்தா பரவாயில்லை. வண்டி ஓட்டியாமா? இங்க வா வா, ஓட்டு வா. ஓடிட்டாரு யாஷ்வி பாப்பா. உனக்கு வெட்டவே தெரியல. இவரு நான் வெட்டன்னு முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறாரு. வெட்டினாதான் போவோம். நல்லா இருக்கா கல்லு? ஒயிட் கலர் கூழாங்கல். ஒரிஜினல் ஸ்டோன் தான் போல இருக்கு. சரிங்களா? பாலிஸ்டிக் ஸ்டோன் அப்படியா? பாருங்க நல்லா பெருசு பெருசா கொடுத்துட்டு இருக்காங்க. டைல்ஸ் வச்சுக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பதறிட்டாரு. சரிண்ணா. இருக்குதா அத்தா? அது மாதிரி அப்ப அந்த கல்லையே பொறியும் வந்துருக்கலாமே. இது காசு கொடுத்து வாங்கிறதுக்கு. அது சூப்பரா இருக்கும் நேச்சுரலா. அது கலரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்ப பொறிக்க வைங்க. என்னம்மா அது? யாஷ்வி என்னன்னு சொல்லுமா? என்னம்மா அது? ஒரு 2-3 கல் எடுத்து கொடுத்துரு சங்கீதா, கலர் அடிச்சு கிடக்கட்டும்.
பெருசு பெருசாக தேத்துரு, ஏன்னா அதான் வேஸ்ட்டு. இந்தா இது வெச்சுக்க. ரஷிதா நீ பெரிய கல்ல கலர் வச்சுக்க. டைன்ஸ்ல போட்டானே உடைஞ்சிருவேன். அடியில பெரிய கல் போட்டு மேல சின்ன கல் வைக்கலாம். ஏன் அது வேஸ்டா போகும்? இல்ல அது கலர் அடிக்கிட்டான் விடுங்க. இது பிச்சி தாங்கனா இப்படி தரை வீணாக்கிடும். எடுத்துட்டு வா, நம்ம அக்கா கூட ரதிஷ் அக்கா கூட போய் கலர் அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் பையில எடுத்து வச்சு பையில எடுத்து வச்சுக்க போமே, அங்க வீட்டுக்கு போயிட்டு அடிக்கலாம். கலர் அடிக்கலாம். உனக்கு அடிக்க தெரியாதுல்ல, அக்கா கூட சேர்ந்து அடி. அக்கா பாப்பா 3 பேருக்கு 3 கல் எடுத்து வைக்கிறேன். 3 கல். சரி எடுத்து வைங்க, எழுந்துருங்க. அசைவே மாட்டீங்களே உட்காந்து. அதான் உட்காந்தா எந்திரிக்க முடியாது போல இருக்கு. கரெக்டா இருக்கும் சங்கீதா, இருக்கிற அளவுக்கு போட்டாலே போதும். மண்ணு கரெக்டா தான் இருக்கு. பெரிய தொட்டியா இருந்தாலும் நம்ம பெரிய தொட்டியா மாத்தும் போது கரெக்டா இருக்கும் சங்கீதா. போதும் விடு. சின்ன கல்ல எடுத்துட்டு வெரி குட். கொடுங்க. குட்கர்மா எவ்வளோ பொறுப்பாக வேலை செய்யறது. ஜெசிதா நீ என்ன பண்ற? நீ வெரி குட். போதும் யாஷு. இந்த தொட்டில வைக்கணும், இந்த தொட்டில வைக்கணும். இங்க வாங்க, இங்க வாங்க, இந்த தொட்டில வைங்க. பாப்பா தூக்காது, வெயிட்டா இருக்கு. எத்தனை பேர் இது அலங்காரம் பண்றது? குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து அலங்காரம் பண்றீங்க. நல்லாதான் இருக்குல்ல. மண்ணு கொட்டி மண்ணு தெரியக்கூடாதுல்ல, அதனாலதான். அதுக்கெல்லாம் கிடையாது அது. அம்மா பாப்பாக்கு பாடி சூப்பரா வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு பாடி தாங்கம்மா. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கல்லுலாம் அடுக்கி வச்சாச்சு. அது கல் வச்சு சின்ன கல். ஜஸ்விதா கல்லு கீழே போட்டு பாருமா, கண்ணாடி உடச்சிக்கோ. இந்த வீட்டுக்கு போ, இங்க வந்தானே போவா. ஜஸ்விதா ஏர் ஆயில் தான் இருக்குது, அதை தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். ரீலான்ச் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்விதா ஏர் ஆயில் தான் எங்க ஃபேமிலியில எல்லாருமே யூஸ் பண்றோம். நாங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் தான். ஜஸ்விதாக்கா தான் தடவுறோம் நாங்க. பாரு எப்படி குடு குடுன்னு வளர்ந்துருக்குன்னு. ஜூஸ் லெமன் ஜூஸ் இன்னும் வேணுமா? சரி போலாம் வாங்க. மணி ஆயிட்டு. எப்போ 2 தடவை போன் வச்சிட்டாங்க. எப்போ வரீங்க? இன்னும் வரல. போலாம் போலாமா விக்கே? போலாம் வாங்க. வாங்க போலாம். அவரே போட்டுனார் பொழுது. வா ஜெசிதா வா, கார்ல ஏறு. அம்மா அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. போலாம் வாங்க. ஓகே ஓகே. என்ன வீட்டுக்கு வந்தாச்சு. ஊட்டி வச்சுக்கிறாங்களா? அவ்வளோதான் வந்தாச்சு. பிரியாணி செய்கிறாங்களா? ஆஹா, பிரியாணி செய்கிறாங்களா? வாங்கி வச்சுக்கிறாங்களா? பிறகு செய்கிறாங்களா இதை? அக்கா சமையல மாமா சமையல பூனைக்குட்டி வீடு பாத்தியா? வீட்டுக்குள்ள போயிடும். இங்க வந்து இருந்தது. அப்போ வந்து கன்சீவா இருந்தது. 2 குட்டி போட்டுச்சு. கன்சீவா இருந்தாங்க. அதனால இங்க இருக்குது அப்படியே. ஆமா, அது வீடியோ கால் பண்ணி என்கிட்ட காமிக்கிறான். வளர்க்குறாங்க இப்ப. சாப்பாடு போட்டுச்சுல, அதனால இங்க இருக்குது. பயமா இருக்குது. வளர்க்குற பொண்ணு மாதிரி எனக்கு பயமா தானே இருக்குது. இவ்வளவு கிட்ட வந்து உட்காந்து நான் என்ன பண்றது சொல்லு. விறுவிறுப்பா வேலை செய்ய போறீங்களா? அந்த உடனே பிரான் க்ளீன் பண்ண போறேன். அக்கா வந்து சமைக்கிறாங்க. வகை வகையா லிஸ்ட் சொன்னாங்க. பேபி பிரியாணியும் ஒயிட் ரைஸ் ரசம்னாங்க. அப்புறம் ஈரல் ஃப்ரை, எறா, மீன்,
அதனால இன்னைக்கு நம்ம ஊருக்கு ஆரம்பிச்சிட்டோம். வந்து ஹெல்ப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது வேற நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷான ஏற தான் இதெல்லாம் போட்டா இதுலேயே போட்டா வா எத்தனை வகை வகையா செஞ்சுக்கிறான் பிரகாஷ் இன்னைக்கு. இருக்குது சமைச்ச பாத்திரமே நிறைய இருக்கு பேபி. ஓகே கலர் வந்து அதோட இது பாத்தியா 65 என்னது சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் இல்ல ஈரல் ஈரல் வறுவல். ஈரல் உனக்கு பிடிக்கும் தானே? போறதுக்கு முன்னாடி ஆள் எல்லாம் சண்டை போட்டு சாப்பிடுறாங்களே. இது என்னடா இது பிரான் எறா தொக்கு. ஆனா செஞ்ச அண்ணி தான் வந்து பார்த்தோன்னா வேர்த்து வந்துக்கிறாங்க. மருந்து கட்டிமே எல்லாமே செஞ்சாங்க. நம்ம வந்து எறா தானே க்ளீன் பண்ணோம். ஆமா அப்படியே சுத்தி உக்காருங்க அவ்வளவுதான். ஜஷிதா 65 சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்குமே வாழை இலையில சாப்பாடு இன்னைக்கு. வாழை இலை விருந்து. போடலாம் வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. இலக்கெல்லாம் போடுங்க போடாம போங்க நாங்க சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதுஷ்ணா ஜஷிதா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 10 பேர் 65 எடுத்து அடுக்குறாரு. போதுமா இவங்க எல்லாம் 65 பிரியர் இந்த சைடு ஜஷிதாவோட சேர்த்து. பிரியாணி அல்டிமேட்டா இருக்குது. அப்படி கிடையாது. அண்ணி பிரியாணி கலர்ஃபுல்லா இருக்குது. பிரியாணி கலர்ஃபுல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு யாரும் கலாய்க்க கூடாது. சாப்பிடணும். இல்ல இல்ல நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப மீன் குழம்பு மீன் குழம்பு எல்லாம் எல்லாம் வெரைட்டி வச்சிருக்காங்கடா. ரசம் மட்டன் மட்டும் தான் மிஸ்ஸிங். மட்டன் போடவே இல்ல. இன்னைக்கு போட மாட்டாங்க. இன்னைக்கு சைடா எல்லாமே நல்லா இருக்குது. பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி சூப்பரா இருந்தது அண்ணி. எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கு. ஈரல் ஈரல் சூப்பரா இருக்கு. நான் ஈரல் கூட இன்னொன்னு வாங்க சொன்னேன். நல்லா இருக்கு. ஈரல் வந்து பக்கம் சாப்பிட மாட்டேன். இப்பெல்லாம் ஈரல் வந்து சாப்பிடுறேன். நான் ஈரல் சாப்பிட மாட்டேன். பிரகாஷ் வைங்க சோறு. நாங்கெல்லாம் இலையில சாப்பிட்டுக்கிறோம் எல்லாமே போட்டு. பிரகாஷ் மட்டும் வரும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுக்கிறான் பாரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு 2 பேரும் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். தெரியலையா சாப்பிட்டு பத்திர வேண்டியதான். லஞ்ச்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரே அரட்டை வீட்ல ஃபுல்லா விளையாடி இருந்துட்டு இப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஆமா மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. நாக்கு மீன் பஜ்ஜி செய்ய போறேன் பேபி. நாக்கு மீன் பஜ்ஜி? ஆமா டீ போட்டுட்டு நாக்கு மீன் பஜ்ஜி தான் ரெடி பண்றேன். ஸ்நாக்ஸ் இங்க பாருங்க. நிறைய டைம் மீன் கடையில சொல்லுவாங்க நாக்கு மீன்ல பஜ்ஜி போட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு டைம் கூட நம்ம ட்ரை பண்ணதே கிடையாது. ஆமா ஆனா அக்கா அப்பப்ப செய்வாங்களா. சோ நமக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக்கு மீன் வாங்கி வச்சிருக்காங்க. நல்லா குட்டி குட்டி மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உரிச்சிட்டாங்க. நல்லா இருந்ததுன்னா வச்சுக்க நம்மளும் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கலாம். ஓகேவா? ஓகே. சூப்பரா இது. அந்த முகைய அந்த ஃபேஸ்ல வந்து லைட்டா கட் பண்ணிட்டா இங்க பாரு தோல் உரிக்க அழகா வருது. அப்படியே உரிச்சிட்டா மீன் ஃபுல்லா சூப்பரா. 2 பக்கமும் உரிக்கணும். 2 சைடும் தோல் உரிக்கிற மாதிரி தான் வருது. ஒரே ஒரு டைம் வாங்க ஞாபகம் இருக்கா? பெரிய மீன் ஒரு டைம் அவங்களே உரிச்சு குடுத்துட்டாங்க போல இருக்கு. கரெக்ட்டா? உரிக்க நெருங்கி ஓடி கலையில எல்லாம் கலந்து ஒரே ஆட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் பஜ்ஜி செய்யறதுக்கு ரெடி பண்றேன். பஜ்ஜி போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே. நீங்க போட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 65 போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பஜ்ஜி ரெடி பண்ணலாமா? பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்தாச்சா ஃபர்ஸ்ட்? ரெடியா இருக்குதான். சரி பஜ்ஜி போடும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விளையாடாம இருந்தா நான் ரெடி பண்ணிடுறேன். அத டைம் சரி. வெளில போலாம்னு நினைச்ச கஷ்டத்துல வெளில போக முடியல. வீட்ல அடிக்கிற வெயிலுக்கு எங்க வெளில போக முடியும்? வீட்லயே ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். சூப்பரா 2 பக்கம் முடிச்சிட்டேன். ஆனா இதுல பாரு கொஞ்சம் கூட சதையே இல்ல. 2 பக்கம் முடிச்சா சின்னதா இருக்கு. வாழைக்காய் மாதிரி இருக்கு. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி தான் போகும். நல்லா கழுவிட்டதுக்கு அப்புறம் காட்டணும். ஆமா தண்ணி இது மண் இருக்குல்ல மண் ஃபுல்லா அலசிட்டா நம்மளால புடிச்சு அது தோல் எடுக்க முடியாது. வழவழன்னு இருக்கும். அதனால அந்த மண்ணு கொஞ்சம் கையில புடிச்சிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தோல் உரிக்கிறோம். ஓகே. நானும் கத்துக்கிறேன். சீக்கிரமா க்ளீன் பண்ணுங்க. என்னம்மா எத்த முறை பஜ்ஜியா? என்ன பஜ்ஜிமா? மீன் பஜ்ஜியா? மீன் பஜ்ஜி சுட்டு எடுத்துன்னு போறாரு சாப்பிடுறதுக்கு. பஜ்ஜி அதுக்கு அப்புறம் மிளகாய் பஜ்ஜி.
சூப்பர். ரவுண்டு செஞ்சுட்டே இருக்கோம் சாப்பிட்டு அன்னைக்கு கிச்சன்ல சுட்டுனே இருக்காங்க போல. என்ன பஜ்ஜி அண்ணி? இது மிளகா மிளகா பஜ்ஜி. ஆமா. ஓகே. இத பாரு பேபி, மீன் பஜ்ஜிக்கு வந்து பாத்தீனா ஃபர்ஸ்ட் மீன் நம்ம க்ளீன் பண்ணோம்ல, சுத்தமா அலசிட்டு அதுக்கு அப்புறம் ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிரணும் போல. ஓகே. மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு நல்லா கொஞ்சம் ஊறன உடனே அதுக்கு அப்புறம் பஜ்ஜி மாவு நார்மல் கடையில விக்குதுல பஜ்ஜி மாவு அதுல அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டா பஜ்ஜி ரெடி. மீன் பஜ்ஜி சூப்பரா இருக்கு சங்கீதா பஜ்ஜி. நாங்க ஒரு ரவுண்ட் வந்து பாத்தீனா பஜ்ஜி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீனா பசங்களுக்கு அந்த வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகாய் பஜ்ஜி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாக்கு மீன் பஜ்ஜி. நாக்கு மீன் பஜ்ஜி. அடுத்த டைம் நம்ம போறோம் நாக்கு மீன் வாங்குறோம் பஜ்ஜி போடுறோம். சரி. இது தெரியாம அம்மானால நாக்கு மீனை விட்டுமே. அது சாப்பிட்டா தானே தெரியும். நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைல்ல. சூப்பரா இருக்கு. அந்த மீன் அப்படியே நண்டுலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படியே சாஃப்டா அப்படியே ஒயிட் கலர் சூப்பரா இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் அந்த முள்ளு இல்லாம எடுத்து சாப்பிடணும் அவ்வளவுதான். நான் சங்கீதா எட்டலையா கிச்சனு? ஃப்ரெண்ட்ஸ் நீ எங்க தரையிலே போட்டு வச்சிர. இங்க இங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்குது. கொஞ்சம் ஹைட்டா இருக்குதுல்ல, உனக்கு எட்டல தெரியவே இல்ல. பஜ்ஜி வேவுதா என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் ஹைட்டா இருக்கு. மீன் பஜ்ஜி ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா. அப்படியே கிடிக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துற வேண்டியதான். மீன் பஜ்ஜி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டீ ரெடி ஆகுதா? ஓகே. ஒரு பக்கம் பஜ்ஜி சுட்டிட்டே சாப்பிட்டுட்டே ஒரு பக்கம் வேற பஜ்ஜி சாப்பிட்டுட்டே வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு பஜ்ஜி. ஆனா ஆவி பறக்குது. மீன் பஜ்ஜி ஆனா அல்டிமேட்ல நல்லா இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பஜ்ஜியும் சுட்டு எடுத்துடலாம். யாஷ்வின் ஜெஷிதாவும் சுற்றி சுற்றி விட்றாங்க போலக்குது. விளாடு நீ உனக்கு ஜாலியாக இருக்குது போலது. பண்றீங்க எல்லாரும்? பன்னெண்டரை சொல்லிட்டாங்க. எல்லாரும் தூங்குற பரவாயில்ல. தூங்குறது 3 ஜீவன் தான். ஆமா. அவரு அவரு பாவம் சென்னையில இருந்து வண்டி ஓட்டிட்டு வந்ததுல இருந்தே டயர்ட் ஆயிட்டாரு. வண்டி ஓட்டினாரு 4 நாள் தூங்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மால்தேக்கா வீட்டுக்கு போனோம் இல்லையா, போயிட்டு செம்ம அரட்டா ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 2 மணிக்கு தான் தூங்கணுமே. கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தோமா, அப்படியே டைம் ஆயிடுச்சு. அதுக்கே இன்னும் யாருமே வின்னர் லூசரே ஆகல. விளையாடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வருதுன்னு வச்சுட்டு தூங்கிட்டோம் பாதியில. ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அங்கதான் தூங்கிட்டு இருக்கா. நாங்க வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ மாடி தோட்ட செடிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தியாச்சு. அப்புறம் அம்மா வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே பாப்பாவெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்பாவுக்கு மாத்திரை வாங்க வேண்டியது இருந்ததா, அப்பாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க இருக்கல, ஏன்னா வந்து அப்பா வீட்டில் தனியாக இருக்கார் இல்லையா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆட்டம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய அக்கா மாமா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மால்தேக்கா வீட்டுக்கு போய் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய டைம் நாங்கள் போயிருக்கோம், ஆனால் வீடியோலாம் எடுத்தது கிடையாது. போவோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே வெளில போய் சுற்றி பார்க்க போயிடுவோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் கிளம்புறோம் மறுபடியும். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.